ஸோ கிறிஸ்மஸ் சீரீஸோட டே 3. ஸோ டே 3ஓட ரெசிபி ஸ்டிக்கி டேட்ஸ் புட்டிங் வித் டாஃபி சாஸ். ஸோ இந்த யம்மியான ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிறிஸ்மஸ் சீரீஸ் till 25 டிசம்பர். உங்களுக்கு 25 ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் ரெசிபீஸ் உங்களுக்கு வரும். ஸோ எவ்ரிடே until 25க்கு உங்களுக்கு டான ரெசிபீஸ் வந்து சேர்ந்துடும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டேட் சிரப் டக்குன்னு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு 150 grams டேட்ஸ் எடுத்து அதில் இருக்க சீட்ஸ் ரிமூவ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு டேட் சிரப். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டாஃபி சாஸ் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் புட்டிங்கும் செய்ய போகிறோம். ஸோ இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா எல்லா டேட்ஸும் சாப் பண்ணி ஓரமாக வச்சுடுங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து கிறிஸ்மஸ் கிராக்கர்ஸ் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பெஸ்டோ ஸ்டார் பிரெட் ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நீங்கள் பார்க்கலன்னா செக் அவுட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரல அண்ட் ஐ கார்ட்ஸ்லையும் நான் தரேன். ஸோ இப்போது டேட்ஸும் நான் ஃபுல்லாக சாப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு பேனில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த 150 grams டேட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 250 mlக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணி சிம்மில் வச்சு லைட்டாக வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ண அப்படியே உங்களுக்கு ப்ரௌன் கலரில் மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் வந்ததுக்கப்புறமா ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 2 tablespoon பேக்கிங் சோடா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 tablespoon பேக்கிங் சோடா போட்டு இதை ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ நல்லா அப்படியே நிறையா வரும். அது வரைக்கும் நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சுட்டு இருங்க. ஸோ அந்த நொரெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நல்லா உங்களுக்கு அந்த டேட் சிரப் வந்துடும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு. ஸோ இப்போ வந்து பேன் ஆஃப் பண்ணி இதை கூல் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பாஞ்ச் புட்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு 125 gram பட்டர் எடுத்துருங்க. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் அண்ட் 150 gramsக்கு ப்ரௌன் சுகர். ஸோ இது ரெண்டும் நல்லா பீட் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் ஆனதும் பட்டரும் ப்ரௌன் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ட்ரியாக்கிள் சிரப் வந்து நான் 1 tablespoon யூஸ் பண்ணுறேன். ஸோ இது கூட கோல்டன் சிரப் நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கோல்டன் சிரப்பும் 1 tablespoon எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா 2 முட்டை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி இன்டிமேட் பண்ண மாதிரி தான், தயவு செஞ்சு ஹெல்ப் மட்டும் உங்கள் தம்பிக்கிட்டேயோ அண்ணங்கிட்டேயோ கேட்காதீங்க. ஸோ நான் கேட்டதுனால என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு வழியாக அவனே முட்டை உடைக்கிறேன்னு சொல்லி உடச்சிட்டான். ஸோ இப்போ 2 eggs நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கூட 1 teaspoon வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாம் கம்பைன் ஆகிற வரைக்கும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பீட் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கப்புறமா 150 gramக்கு செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 100 grams ஆட் பண்ண அதுக்கப்புறம் ஒரு 50 grams. ஸோ இதை வந்து சும்மா ஒரு நார்மலாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு திருப்பி ஒரு பீட் கொடுத்துருங்க. ஸோ பார்க்க சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கிறதுனால நான் இந்த கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பீட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச அந்த டேட் சிரப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆட் பண்ணி சும்மா ஒரு மிக்ஸ் கொடுத்து இப்போ இந்த ஸ்பாஞ்ச் புட்டிங்கோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இது வந்து இவ்வளோ ஹார்டாக பீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக ஒரு மிக்ஸ் கொடுத்தா கூட போதும். ஸோ இந்த பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பேனில் வந்து இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ நேரத்துக்கு பேக் பண்ண போகிறோன்னா 45 மினிட்ஸ்க்கு பேக் பண்ண போகிறோம். ஸோ கம்மியான டெம்பரேச்சர் வச்சு ஸோ 160 degree செல்சியஸ்க்கு நீங்கள் 45 மினிட்ஸ் பேக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் ஒரு பேனில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து க்ரீஸ் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு
ஸோ நம்மளோட ஸ்பாஞ்ச் புட்டிங்கோட பேட்டரை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் ஈவன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓவனில் வைக்க போகிறேன். ஸோ இது பேக் ஆகிட்டுருக்க இந்த நேரத்தில் நம்ம ஒரு டாஃபி சிரப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு 100 grams பட்டர் எடுத்து நம்ம ஒரு பேனில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரூம் டெம்பரேச்சர் பட்டர். ஸோ இது கூட வந்து ஒரு 150 grams ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கோல்டன் சிரப் வந்து ஒரு 3 tablespoon ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை மூணுமே ஆட் பண்ணி நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும், எல்லாமே கரையிற வரைக்கும் நல்லா நம்ம சிம்லேயே வச்சு நம்ம இதை குக் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ பண்ணுறது டாஃபி சாஸ். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து டார்க்காக இருக்கும், பட் எண்டிங்கில் உங்களுக்கு அந்த டாஃபி கலர் அண்ட் டேஸ்ட் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ இது டிசால்வ் ஆகிற வரைக்கும் நான் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன், ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ எல்லாமே டிசால்வ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு 150 ml நான் டபுள் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த க்ரீம் ஆட் பண்ணி நல்லா ஈவனாக எல்லாத்துக்கூட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். இது மிக்ஸ் பண்ணதும் ஒரு 1 teaspoon நான் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 minutes லோ ஃப்ளேம்லேயே வந்து நம்ம குக் பண்ணணும். ஸோ வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ மிக்ஸ் பண்ணி இதை வந்து கூல் பண்ண தனியாக வச்சுடுங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்மளோட ஸ்பாஞ்ச் புட்டிங்கும் ரெடியாக இருக்கும். ஸோ அதுவும் எடுத்து வெளியில் நீங்கள் கூல் பண்ணி, ஸோ இப்போ நீங்கள் வந்து இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த டாஃபி சாஸை வந்து ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக ஊற்றி சைட்ஸ்லலாம் அப்படியே ட்ரெஸ்ஸில் ஆகி இறங்குற வரைக்கும் நீங்கள் ஊற்றுங்க. ஸோ அப்போ தான் சைட்ஸ்லேயும் அந்த டாஃபி சாஸ் நல்லா இறங்கும். ஸோ அந்த டாஃபி சாஸ் ஊற்றிட்டு நான் கொஞ்சம் நேரம் கூல் ஆகிட்டு ரெண்டுமே நல்லா ஸ்டிக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு, ஸோ இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இது அவ்வளோ ஹார்டாக கூட இல்லை, எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு நான் கட் பண்ணுறதுல உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த டேட்ஸ் புட்டிங்கும் அந்த டாஃபி சாஸும் நல்லா ரெண்டுமே நல்லா ஸ்டிக்காக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணி மேலே இன்னும் கொஞ்சம் நான் தனியாக எடுத்து வச்சுருக்க டாஃபி சாஸையும் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் சீசனில் அந்த டேட்ஸ் புட்டிங், அதுக்கு மேலே டாஃபி சாஸ், அதுக்கு மேலே வெண்ணிலா ஐஸ்கிரீம்னு ஒரு பக்காவான காம்போவான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் 22 ரெசிபீஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹேவ் a good day.